வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் செந்தில் அவர்கள் வேளாண்மை துறையில் பேராசிரியராக பணிபுரிகிறார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ்ல பணியாற்றுறாங்க. இவங்க இன்னைக்கு நம்ம விவசாயத்துல என்னெல்லாம் பண்ணலாம், அவங்களோட அனுபவங்களை நம்ம இடையே பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகம் எங்களுக்காக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னுடைய பேர் செந்தில்குமார். நான் என்னுடைய இளநிலை வேளாண்மை படிப்பை நமது காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரியில் முடித்தேன். பின்பு என்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பு உளவியல் துறையை அதே கல்லூரியில் 2003ஆம் ஆண்டு படித்து முடித்தேன். அதன் பிறகு நான் தானம் அறக்கட்டளை, புதுச்சேரியில் உள்ள தானம் அறக்கட்டளையில் ஒரு ஆண்டு காலமாக ப்ராஜெக்ட் ஆபீசராக நம் ஏரி, குளம், நீர்நிலைகளை பற்றி அதை பற்றி ஒரு ஆய்வு செய்து அறிக்கையை புதுச்சேரி அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தேன். அதன் பின்பு ஆரோவிலில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிச்சாண்டிக்குளம் பயோ ரிசர்ச் சென்டர், அங்கே அங்கக வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் என்பதை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு அதை செயல்முறை விளக்க திட்டங்களில் ஒரு ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். மேலும் 2004 முதல் 2007 வரை நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் ஆராய்ச்சி நிலையம், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பரமக்குடியில் 3 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். அங்கு விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை பரப்ப செய்வது, ஆராய்ச்சி திட்டங்களை விவசாயிகளுக்கு தெரிவுபடுத்துதல், மேலும் அங்கு பரமக்குடி 4 என்ற நெல் ரகம் வெளியிடுவதில் நானும் ஒரு விஞ்ஞானியாக அங்கே வாய்ப்பு கிடைத்தது. ஸோ அந்த பரமக்குடி 4 என்ற நெல் ரகம் பார்த்தீங்கன்னா மானாவாரி விவசாயத்துக்கு மிக ஏற்ற ரகம். மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் விவசாயிகள் நெல்லை நேரடியாக நெல் விதைப்பாங்க. ஸோ புரட்டாசி பட்டத்தில். ஸோ அந்த மாதிரி மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ரகமாக அது இருந்தது. அதில் நான் ஒரு விஞ்ஞானியாக பங்காற்றியமை பெருமையாக கருதுகிறேன். அதற்கு பின்பு மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் சேலம் ஏத்தாப்பூரில் ஒரு ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். பின்பு எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் திண்டிவனத்தில் 2 ஆண்டு காலம் அயம்வாம் என்று சொல்லக்கூடிய நீர்வள நிலவள திட்டத்தில் வேளாண்மை தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் எடுத்துச் செல்வதில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து அங்கு செம்மை நெல் சாகுபடி என்ற ஒரு திட்டத்தை விக்கிரவாண்டியில் ஒரு விஜயலட்சுமி என்ற ஒரு விவசாயிகளிடம் அறிமுகப்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது நமது நீர்வள நிலவள திட்ட அதிகாரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அனைவரும் அங்கேயே விவசாயிகள் மத்தியில் அந்த நிலத்தை அறுவடை செய்து மிகப்பெரிய வெற்றியாக அது அமைந்தது. அதில் நான் பங்காற்றுமைக்கு பெருமை அடைகிறேன். அதன் பின்பு எனது வாழ்க்கை 2008 முதல் 2014 வரை ரோவர் வேளாண்மை கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தேன். ஸோ அங்கேயே துணை முதல்வராகவும் முதன்மையர் இன்சார்ஜாகவும் டீன் இன்சார்ஜாகவும் பணியாற்றினேன். அங்கு என்னுடைய மாணவர்கள் இன்று உதவி வேளாண்மை அலுவலர்களாகவும், உதவி தோட்டக்கலை அலுவலர்களாகவும், வேளாண்மை அலுவலர்களாகவும், உதவி தோட்டக்கலை அதிகாரி, அசிஸ்டன்ட் ஏடிஹெச் என்று அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் பல விவசாய கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். இப்பொழுது நமது புதுவை மண்ணில் இங்கு தொடங்கப்பட்டுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண்மை கல்லூரியில் இங்கு கடந்த ஒரு மாதமாக பணியாற்றிக் கொண்டு வருகிறேன். நன்றி சார். நீங்க பல இடங்கள்ல ஆராய்ச்சிக்காக வேளாண்மை துறையில ஆராய்ச்சியில பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆராய்ச்சிகளை மாணவர்களுக்கும் பகிர்ந்து பேராசிரியராகவும் பணியாற்றிருக்கீங்கன்றது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க சொல்லும் போது ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி நீங்க பரப்புரை பண்ணிருக்கீங்க அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம நிறைய இப்போல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் வருது. அதாவது நிறைய கெமிக்கல் இல்லாத ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. ஆனாலும் விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல நிறைய இன்னும் கஷ்டம் இருக்கிறதாவே தான் நாங்க யோசிக்கிறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பூச்சிக்கொல்லியோ ஏதோ ஒரு கெமிக்கல் கடந்தது ஈஸியா கிடைக்குது.
ஆனா ஆர்கானிக் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மகசூல் இல்லை. அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி போறாங்க. அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்ம எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். மேடம், மிக அருமையான கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் மாசுபடுது. அது போக வந்து ஹெல்த் விஷயமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறிகள் ஆகட்டும் பழங்களாகட்டும் எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லிகள் அதனுடைய ரெசிடுவல் எஃபெக்ட் என்றது ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் என்றதும் இப்ப அதுலயும் வந்து கலப்படம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வரும் காலகட்டத்தில் நம்ம வந்து 1965ஆம் ஆண்டு இந்தியா வந்து உணவு பற்றாக்குறைக்கு மிகப்பெரிய நம்ம உணவு உற்பத்தியை வந்து பற்றாக்குறையா இருந்தது. ஸோ அதனால நம்ம அமெரிக்காவிலிருந்து கோதுமையெல்லாம் இறக்குமதி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல வேளாண் விஞ்ஞானிகளாகவும் பல பசுமை புரட்சியின் காரணமாக நாம் இன்னைக்கு உணவு தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற முக்கிய தேவை வந்து மண் வளத்தை நாம் பின்வரும் சந்ததியருக்கு நாம் நல்ல மண் வளத்தை விட்டு செல்ல வேண்டும். அதற்போக நம் உணவுகள் வந்து நல்ல நச்சு இல்லாத உணவுகளை நம் சந்ததியருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இப்ப வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப மிக பிரபலமாக பரவி கொண்டு வருகிறது. இப்ப பெரிய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாலும் நமக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து தனியா வந்து ஒரு ஸ்டால்ல வச்சு விற்கிற அளவுக்கு இப்ப மக்களிடையே விழிப்புணர்வு வந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், சாமை, வரகு, திணை, குதிரவாளி, அரிசி இது எல்லாமே வந்து ஆர்கானிக்லி உருவாக்கப்பட்ட ஒரு சந்தையில கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. மக்களும் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஈஸியா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அது உற்பத்தி செய்யறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் பாத்தீங்கன்னா உடனே ஒரு விவசாயி இப்ப 20 வருஷமா வந்து பூச்சி மருந்துகள் உரங்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாரு. இப்ப திடீர்னு அவர் நிலத்துல வந்து அவர் ஆர்கானிக்கா மாத்தணும்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 ஆண்டுகள் தேவைப்படும். ஸோ அந்த 3 ஆண்டுகள் அவர் வந்து பூச்சிக்கொல்லிகளோ உரங்களோ பயன்படுத்தாம அந்த 3 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுவாங்க மேடம். ஸோ இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பயிர் வைக்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் ஒரு பக்கத்துல விவசாயிகளும் அவரும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததால் தான் இன்னைக்கு வந்து இது விவசாயிகள் மத்தியில இப்ப நாங்களே ஆர்கானிக் பண்ணலாம் பக்கத்துல விவசாயிகள் அவரும் அதே ஒரு மனநிலையில இருந்தா இது ஈஸியா இதுவாகும். இப்ப நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கல உரம் அடிக்கல அப்படின்னு நான் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு பக்கத்துல உள்ள விவசாயிகள் அவர் பூச்சி மருந்து அடிச்சாருன்னா அந்த பூச்சி மருந்து காற்று வாக்கால என்னுடைய நிலத்துல படும். ஸோ அப்ப என்னுடைய ப்ராடக்ட் நம்ம அங்க ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க அனாலிசிஸ் பண்ணும்போது அதோட ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அப்ப இதனால என்ன பண்ணலாம், இது ஒரு சமூகமே ஒரு ஊரே சேர்ந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு காய்கறிகள் ஆர்கானிக்கலி வெஜிடபிள் க்ரோயர்ஸ் அசோசியேஷன் மூலயமா பண்ணலாம். இப்ப அதுக்கு தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து உற்பத்தியாளர்கள் குழுக்கள் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ இது மூலயமா பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு தேனி பக்கம் பாத்தீங்கன்னா திராட்சைகள், முருங்கை, அப்புறம் வந்து மதுரையில பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ, இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்கள் குழுக்கள் ஏற்படுத்திட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலயமா நாம வந்து ஒரு 100 விவசாயிகள் அந்த ஒரு ஊர்ல எல்லாருமே நாம வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், ஆர்கானிக்கலி வெஜிடபிள்ஸ் நாம ஏற்றுமதி பண்ணணும் என்ற ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னா இது வந்து மிக சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறது மேடம். நன்றி சார். இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னாலே வந்து சில 3 வருஷமாவது தேவைப்படும். அதாவது நம்ம ஒரு 10-15 வருஷம் வந்து யூரியா அந்த மாதிரி கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மண் வளத்தை மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு 3 வருஷம் தேவைப்படும் அப்படின்றீங்க. அந்த 3 வருஷ காலம் நம்ம என்ன சார் பண்ணணும்? அந்த 3 வருஷ காலம் வந்து நம்ம கெமிக்கல் இல்லாம வச்சிருக்கணுமா இல்ல பயிரே வைக்காம வச்சிருக்கணுமா, எந்த மாதிரி பண்ணணும் சார்? மேடம், அந்த 3 வருட காலங்களும் நாம வந்து விவசாயம் பண்ணலாம். ஆனா வந்து பூச்சி மருந்துகளோ களைக்கொல்லிகளோ உரங்கள் இந்த மாதிரி வந்து போடாம நம்ம இயற்கை சம்பந்தமான பயன்களை பயன்படுத்தலாம். ஆனா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபுல்லி ஆர்கானிக் நம்ம சர்டிஃபை பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஒரு 50% ஆர்கானிக், ஸோ அந்த மாதிரி ஒரு லேபிளிங்ல நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு விற்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் கழிச்சு நம்ம 3 வருஷம் 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் ஒரு பயிருக்கு அந்த ஒரு காலநிலையை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க.
ஸோ குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளும் நீங்க விவசாயம் செய்யலாம். அந்த உணவுப் பொருட்களை நாங்கள் 50% ஆர்கானிக் என்ற பேர்ல நம்ம விற்கலாம். அந்த 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு நீங்க ஃபுல்லி ஆர்கானிக்னு ஒரு சர்டிபிகேட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க மேடம். அதுக்கு சில ஏஜென்சிலாம் இருக்காங்க. அப்பீடா, அப்புறம் இன்டகிரேட்டட் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட், நேஷனல் ப்ராடக்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாம இந்த ப்ராடக்டை ஃபுல்லி ஆர்கானிக்கா பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆண்டுகள் விவசாயிகள் தம் நிலத்தை சும்மா போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க விவசாயம் பண்ணலாம். ஆனா களைக்கொல்லிகள், பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாம விவசாயம் பண்ணலாம். நன்றி சார். அந்த மாதிரி இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றோம் அப்படின்னா பூச்சி வருதுன்னா அதுக்கான பூச்சிக்கொல்லியா நம்ம எதை யூஸ் பண்றது சார்? ஆர்கானிக்ல நம்ம பூச்சிக்கொல்லி நம்மளே தயாரிக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கான வழிமுறை என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க சார். மேடம், இதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. பட் விவசாயிகள் இதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேப்பங்கொட்டை சார், ஸோ அந்த காலத்துல அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். மூலிகை பூச்சி வெரைட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம், ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கையான கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை வச்சு நம்ம பூச்சிகளை விரட்டலாம். ஸோ அது பாத்தீங்கன்னா வேப்ப இலை, புங்கம் இலை, நொச்சித்தழை, அப்புறம் நுணா, இந்த மூல இலைகள் எல்லாம் நம்ம ஊற வச்சு அதை அதுல இருந்து அந்த கரைசலை எடுத்து அதை நம்ம தெளிப்பதன் மூலம் நம்ம பூச்சிகளை விரட்டலாம். ஸோ ஃபுல்லாவே நம்ம அது போக சில நாட்டு ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் இருக்கு. அது பூச்சி தன்மைக்கு எதிர்ப்பான ரகங்கள் இருக்கு. அதையும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இது கிடைக்குது. வெர்மிகம், மண்புழு உரமாகட்டும், அப்புறம் ஹியூமிக் ஆசிட், அப்புறம் மீன் கரைசல், பஞ்சகாவியா, தசகாவியா, இந்த மாதிரி பொருள்கள் நம்ம விற்பனை நிறைய கிடைக்குது. ஸோ அதை வாங்கி பயன்படுத்தலாம். இல்ல விவசாயிகள் நினைச்சாலே தாங்களே அதை உருவாக்கும் தொழில்நுட்பங்களும் நமக்கு நிறைய இருக்குங்க மேடம். ஸோ அதை பயன்படுத்தி விவசாயிகள் அங்கக வேளாண்மை பின்பற்றலாம். நன்றி சார். அந்த மாதிரி இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு விவசாயிகள் முன் வந்தா அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதுங்களா சார்? நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்களா? இப்ப மேடம், இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்ப ரீசெண்ட் பட்ஜெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் இந்த கடந்த ஆண்டு பட்ஜெட்ல ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு விவசாயி நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை காய்கறி உற்பத்தி பண்ண போறேன், இல்ல இயற்கையா மருந்து அடிக்காம நான் நெல் தயாரிக்க போறேன், இல்ல தானியங்கள் தயாரிக்க போறேன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு நிறைய சப்சிடிகள் கொடுக்கறாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் முதல்ல கொடுக்கறாங்க. இதை இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அந்த வழிமுறைகளை அவங்களே ஒரு வழி நடத்தி அவங்க அதை சீக்கிரம் எளிமைப்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க மேடம். இவங்க விவசாயிகள் அந்த அருகில் உள்ள வேளாண்மை துறையோ இல்ல ஆராய்ச்சி நிலையங்கள், தமிழ்நாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க அணுகுனாங்கன்னா இதற்கான முயற்சிகள் அவங்க செய்து கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. நன்றி சார். அப்புறம் எங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ விவசாயம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவ அறிவோட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம விவசாயத்தை பத்தி படிப்பு ஆரம்பிச்சு நிறைய பிள்ளைங்க விவசாயத்துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. இந்த படிப்பு மூலமா நம்ம விவசாயத்துக்கு என்ன முன்னேற்றம் கொடுக்க முடியும் சார்? அனுபவ அறிவு ஒரு பக்கம் இருக்கு, இவங்க விவசாயத்துல எதை சம்பந்தமான படிப்புகளை வேளாண் துறையில படிக்கிறாங்க? மேடம், ஒரு காலத்துல விவசாயம் கல் தோன்றி நம்ம மனிதன் உருவாகும் போனதுல இருந்து இந்த விவசாயத்தை நம்ம பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புது புது பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ உணவு உற்பத்தி நம்ம தண்ணீரை அடைகிறதுக்காக தான் நம்ம பசுமை புரட்சியில அந்த டார்ஃப் ஜீன், அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ரகங்கள் எல்லாமே நல்லா உயரமா வளர்ந்தது, மகசூல் கம்மியா கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேளாண் விஞ்ஞானி நமது MS சுவாமிநாதன் அவர்கள், நார்மன் போர்லாக், இவங்கெல்லாம் பசுமை புரட்சிக்கு வித்துட்டாங்க. ஸோ அதனால புதிய ரகங்களை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா உற்பத்தி அதிகப்படுத்தணும். ஸோ இப்ப இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்குது. ஸோ அதனால உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு விவசாய அறிவும் வேணும். அது போக அந்த நாலேஜ் நம்ம இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த அனுபவ அறிவும் பிளஸ் சயின்டிபிக் நாலேஜ் இதை கொடுக்கணும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேளாண்மை கல்லூரி நிறைய தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மாவட்டத்திலும் அரசாங்கம் வேளாண்மை கல்லூரி இருக்கு. இப்ப நமது புதுச்சேரியில காரைக்கால் இருக்கு. இப்ப அடுத்த இதுவாக நாம இங்கிருந்து புதுவை மாவட்டத்தில் முதலாக இங்க ஒரு வேளாண்மை கல்லூரி இருக்கு. ஸோ இந்த அனுபவமும்
இந்த அறிவும் சேர்ந்தாதான் நம்ம இருக்கும் காலகட்டத்தில் உணவு உற்பத்தியை நாம் தன்னிறைவு அடைய முடியும். ஏன்னா ஒரு நாடு ஒரு வளர்ந்த நாடுன்னு நம்ம எப்ப சொல்றோம்னா அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தன் நாடு பூர்த்தி செய்யும் போது அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் கருதுகிறோம். இப்ப நம்ம இந்த நாடு இந்தியா, சார் இப்ப ஏன் விவசாயம் நம்ம பண்ணணும், விவசாயம் தேவையில்லை, நம்ம கார் உற்பத்தி பண்ணலாம், சேட்டலைட் உற்பத்தி பண்ணலாம், சாஃப்ட்வேர் உற்பத்தி பண்ணி மற்ற நாட்டுக்கு விற்கிறோம். அங்க இருந்து விவசாயிகள் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது சார். ஆனா ஒரு காலத்துல இது மற்ற நாடுகள் நம்ம மேல உணவு பொருளை விலையை ஏற்றமோ இல்ல நம்ம மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியால உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இங்க உள்நாட்டுல கலவரம் ஏற்படும். ஸோ அதனாலதான் நம்ம நாடு விவசாய நாடு. இந்த விவசாயத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக தான் இந்த விவசாய கல்லூரிகள், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் நிறைய இருக்குது. இதை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இது நியூ டெல்லியில செயல்பட்டு இருக்கிறது. அவங்க தான் இந்த இந்தியாவில் உள்ள வேளாண்மை கல்லூரிகளை ஒன்றிணைக்கிறது, அதுக்கான சிலபஸை ஃபாலோ பண்றது, இதெல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. அது கீழே ஒரு மாநிலத்திலும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது போக மொத்தம் 53 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அவங்க இப்ப வேளாண்மை பட்டப்படிப்பு, முதுநிலை ஆராய்ச்சி படிப்பு, டாக்டரல் ப்ரோக்ராம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். நன்றி சார். இப்போ இந்த ஊடு பயிர் அப்படின்றது என்ன? நம்ம விவசாயிகள் கரெக்டான ஊடு பயிர் தான் பயிர் வைக்கிறாங்களா சார் எல்லாருமே? அதோட பயன் என்ன அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்க சார். இப்போ ஊடு பயிர்ன்றதுனா மேடம், இப்போ ஒரு விவசாயி நஞ்சை பயிர்கள், புஞ்சை பயிர்கள் மேடம். இப்ப நஞ்சை தான் நெல்லுல நம்ம பெருசா ஊடு பயிர் நம்ம பண்ண முடியாது. ஸோ நெல்லில் என்ன பண்ணலாம்னா வரப்பு சுத்தி இந்த காலத்துல உளுந்து, தட்டைப்பயிறு இதெல்லாம் போடுவாங்க. இப்ப நம்ம சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்ப நாமளே இந்த பக்கம் போகும்போது பாக்குறோம், கரும்புல ஊடு பயிர் போட்டிருக்காங்க, நிலக்கடலை போட்டிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்காங்க, பாசி பயிர் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு விவசாயி வெறும் கரும்பு மட்டுமே பண்றாருன்னா அவருக்கு அந்த லாபம் கரும்புல மட்டும்தான் கிடைக்கும். அதே அந்த விவசாயி ஊடு பயிர் போடும்போது கரும்புலயும் ஒரு லாபம் கிடைக்கும். இந்த உளுந்து ஆகப்பட்டது, பாசி பயிர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 65-75 நாள்ல நமக்கு மகசூல் கிடைச்சிடும். ஸோ அது 1 கிலோ ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அது போக இந்த கரும்புக்கு இடையில 3 அடி விடுறோம். இந்த இடம் சும்மா இருக்கும்போது என்ன ஆகும், களைகளுடைய பெருக்கம் அதிகமாகும். ஸோ இந்த களையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஊடு பயிர் போடுறோம். அது போக விவசாயிகளுடைய வருமானத்தை இந்த ஊடு பயிர் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலக்கடலை, உளுந்து, பாசிப்பருப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தழைச்சத்து காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து அந்த வேறு முடிச்சுகள் மூலம் நமக்கு நிலத்தை கொடுக்கும். ஸோ அதனால மண் வளமும் பெருகுது, விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்குது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப விவசாயிகளுக்கு ஒரு தனி பயிர் மட்டும் போடாம ஊடு பயிரை கண்டிப்பா போடுங்க, எனக்கு நமக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் மேடம் இந்த ஊடு பயிரோட கான்செப்ட். நன்றி சார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.